மகிழ் வீணை விதைத்திட மனங்களை உயர்ந்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன் வழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். மகிழ் வீணை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன் வழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் புனித ஜான் போஸ்கோ அவர்களுடைய நினைவு நாளை திருப்பலியோடு இணைத்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இளைஞர்களுக்காகவும் இளைஞர்களையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இளைஞர்களுடைய பாதுகாவலராக இப்புனிதர் இருக்கிறார் என்பது நம்ம எல்லோருமே அறிந்த ஒன்று. தன்னுடைய வாழ்க்கையிலே தவறிய இளைஞர்களுக்காக, தெருவோர இளைஞர்கள், ஏழை இளைஞர்கள், சிறு வயதிலேயே குற்றம் செய்தவர்கள், இவர்களுடைய நல் வாழ்க்கைக்காக அவர்களுக்கு கல்வி புகட்டி அவர்களை ஆன்மீக வழியிலே வழிநடத்த தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை அர்ப்பணித்த இந்த அற்புதமான புனிதர் இளைஞர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். இவர்தான் சலேசிய சபையை தோற்றுவித்தார் என்பதும் நமக்கு தெரியுமாகவே இந்த நாளில் சிறப்பாக சலேசிய சபையினர் அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுடைய பணிக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதே போல் இவரை முன்மாதிரியாக கொண்டு இளைஞர்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து பணி செய்யக்கூடிய அத்தனை பேரையும் இந்த நாளில் நினைவு கூர்ந்து அவர்களுடைய பணிக்காகவும் ஜெபிக்கிற அந்த வேளையிலே நாம் சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இளைஞர்களுக்காக அவர்களை இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நினைத்து நீங்கள் நிறைய கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்கிறான், சரியாக பக்தி இல்லாமல் இருக்கிறான், கோயிலுக்கு சரியாக வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க மனம் மாற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருப்பீர்கள். இந்த நாளில் சிறப்பாக இந்த கல்வாரி பள்ளியில் அப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்னும் பல இளைஞர்கள் பல்வேறு கனவுகளோடு தங்களுடைய பாதையில் பல்வேறு இடையூறுகளோடு தங்களுடைய கனவை நோக்கி, தங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அந்த பயணத்தில் ஆண்டவர் அவர்களோடு கரம் பிடித்து நடந்து சொல்ல வேண்டும். தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு நிறைவான ஆசிரியம் அருளையும் தர வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட இளைஞர்களையும் இந்த நாளில் சிறப்பாக அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் நாம் சிறப்பாக இந்த திருப்பலியில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரைப் போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 10 முதல் 17 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கி இருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளை போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்டப்பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தன் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணான் நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையினின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கோ விருப்பம் இல்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51 பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும்.
தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்த என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை நான் கற்பிக்கின்றேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். குற்றம் செய்தோர்க்கு வழிகளை நான் கற்பிக்கின்றேன். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பேரும் போரட்டு. அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 35 41 வரை. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார்.
காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக திருப்பலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில நாட்களாகவே நாம் சாமுவேல் நூலிலிருந்து முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சாமுவேலுடைய அழைப்பை பற்றி வாசித்து அதன் அடிப்படையில் சிந்தித்தோம். அடுத்ததாக சவுல் இஸ்ராயல் மக்களுடைய முதல் அரசராக உயர்த்தப்படுகிறார். அவருடைய வீழ்ச்சியை பற்றியும் நாம் வாசித்து அதன் அடிப்படையில் சிந்தித்தோம். அடுத்ததாக தாவீது இஸ்ராயல் மக்களுடைய அரசராக உயர்த்தப்படுகிறார். தாவீது எந்த அளவிற்கு கடவுள் மீது பற்று கொண்டிருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார், அன்பு கொண்டிருந்தார் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அவருடைய அந்த நேர்மறையான பக்கங்களை பற்றி அருள் தந்தை செல்வ ஜெயமணி குள்ள மனம் உள்ளத்தால் உயர்ந்த தாவீது அப்படிங்கிற 2 மறையுரையில் ரொம்ப அருமையாக தன்னுடைய சிந்தனையை வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் உங்களையும் சிந்திக்க அழைப்பு விடுத்தார். இன்றும் நாம் தாவீதை பற்றி தான் வாசித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மனிதராக நம்ம இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நேர்மறையான பக்கங்களும் இருக்கிறது, எதிர்மறையான பக்கங்களும் இருக்கிறது. நாம் நம்முடைய இயலாமையில், நம்முடைய வலுவின்மையில் கண்டிப்பாக நாம் தவறுகளை செய்கிறோம், பாவங்களை செய்கிறோம். தெரிந்து செய்கிறோமா, தெரியாமல் செய்கிறோமா, யார் மூலமாவது நாம் செய்வது பாவம் என்பது உணர்த்தப்படுகிறது, இல்லைன்னா நாமே அது உணர்ந்து கொள்கிறோம். நம்ம செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசாட்சியின் அடிப்படையில் நாம் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்கிறோம். அப்படியாக அது உணர்த்தப்படும் பொழுது அல்லது உணரும் பொழுது அதற்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய வாழ்வு அடங்கியிருக்கிறது. சவுலும் தவறு செய்கிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக அவர் தவறு செய்கிறார். அமலேக்கியரை மீது படையெடுக்கிறார், அவரை வெற்றி கொள்கிறார். அங்கிருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார். இருந்தபோதும் அங்கே இருக்கக்கூடிய கொளுத்த ஆடு மாடுகள் பொருட்களை எல்லாம் எடுத்து வருகிறார். சாமுவேல் அதை தவறு என்று சொல்லி அவருக்கு உணர்த்தும் பொழுது அதை ஜஸ்டிஃபை பண்ணுறார். இது கடவுளுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறார். அதனால தான் அவரிடம் இருக்கக்கூடிய அருளை, ஆசீர்வாதத்தை கடவுள் திரும்ப பெறுவதாக நாம் பார்க்கிறோம். தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை செய்கிறார். அந்த பாவத்தை எப்படி உணர்த்துகிறார் பாருங்கள். நாத்தான் ரொம்ப அழகாக ஒரு கதை மூலமாக உணர்த்துகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஓமையாக இந்த ஓமை இருக்கிறது. ஒரு பணக்காரன் இருக்கிறான், அவன்கிட்ட நிறைய ஆடு மாடுகள் இருக்கிறது. ஒரு ஏழை இருக்கிறான், அவன்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. வெளி கொடுத்து வாங்குகிற அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய பிள்ளை போல அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான். பணக்காரனுடைய வீட்டிற்கு ஒரு வழிப்போக்கன் வருகிறான், அவனுக்கு உணவு கொடுக்கணும். உடனே தன்னிடம் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எதுலேயுமே அதில் ஒன்றை எடுத்து அவன் சமைத்து கொடுத்திருக்கலாம். ஆனால் வழிப்போக்கன் ஒருவன் அந்த பணக்காரனுடைய வீட்டிற்கு வருகிறான். தன்னிடம் நிறைய ஆடு மாடுகள் இருக்கிறது. அந்த ஆடு மாடுகளில் ஒன்றை எடுத்து சமைத்து அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் அதை செய்யாமல் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அதை பிள்ளை போல வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழை அவனிடமிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை கொன்று அதை உணவு படைத்து அதை வழிப்போக்கனுக்கு கொடுக்கிறான். இப்போது இந்த சம்பவத்தை, இந்த அநீதியான சம்பவத்தை கேட்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும். இது இன்றளவும் சமூகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தாவீது செய்த பாவம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். தாவீது தன்னிடம் எல்லாம் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது, நிறையா மனைவிமார்கள் இருக்கிறார்கள். உரியா அப்படிங்கிற தன்னுடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு படை வீரன், அவனுடைய மனைவி பெத்சபா, அந்த பெத்சபா மீது ஆசைப்படுகிறான். மன்னனில் தன் நினைப்பதை சாதித்து கொள்ளலாம். அந்த பெத்சபாவை தன்னுடைய மனைவியாக்கி கொள்கிறான். உரியாவையும் போரில் சாகிறதுக்கு திட்டமிட்டு அவனை சாகடிக்கிறான். இன்றளவும் அதிகாரத்தில் இருப்பவர்கள், உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள், ஏழைகளை, எளியவர்களை தங்களுடைய லாபத்திற்காக எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மையாக இருக்கிறது. இங்கே எங்களுடைய திருச்சியில் அரசியல்வாதிகள், மிகப்பெரிய பணக்காரர்கள் நிறையா இடங்களை வைத்திருக்கிறார்கள். அவங்க தங்களுக்கென்று ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது தான். நான் இங்கே நடக்கிறனால ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அதை எப்படியாவது தங்களுடைய பலத்தினால் கண்டிப்பாக அரசியல்வாதி கண்டிப்பாக நிறைய பணம் வைத்திருக்கிறார்கள். அப்போது ஒரு சாதாரண மனிதன் எந்த அளவுக்கு போராட முடியும்? இது என்ன சினிமாவா? ஒரு தனி மனிதன் பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகளை எதிர்த்து சண்டை போட்டு வெற்றி காண்பதெல்லாம் படத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் நிஜ வாழ்க்கையில் அது நம்ம எப்படி ஒரு பெரிய அரசியல்வாதியவோ ஒரு மிகப்பெரிய பணக்காரனோ ஒன்று கேட்கும் பொழுது நம்ம யாராவது சிறுக சேமித்து தங்களுடைய ஒரு கனவாக இருக்கும், ஒரு இலக்காக இருக்கும் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும். அப்போ அதை யாரோ ஒரு பெரிய பணக்காரனோ அரசியல்வாதியை கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும். நம்ம சிறுக சேமித்து என்னுடைய கனவாக இருந்த பல ஆண்டுகளாக உழைத்து நான் சம்பாதித்த பணம் அதை போட்டு நான் ஒரு இடத்த வாங்குறேன். ஆனால் அதை பிடுங்கி கொள்ளக்கூடிய அதிகாரமிக்கவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியாகத்தான் தாவீது
ஒரு அதிகாரத்தில் மன்னனாக இருக்கிறான். கேட்ட உடனே வேற வழியே கிடையாது, அவன் நினைப்பதே அவன் அடைந்து கொள்கிறான். இப்போது இந்த கதையை அவர் கேட்ட உடனே தாவீதுக்கு பயங்கர கோவம் வருகிறது. நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும். ஒரு அநீதியான சம்பவம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும். அவருக்கும் பயங்கர கோவம் வருகிறது. மன்னனாக இருக்கிறார், இது செய்தவன் கண்டிப்பாக தண்டனைக்கு உட்பட்டவன், அவனை கொன்னே தீரணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவன் 4 மடங்காக அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக உணர்ச்சி வசப்படுகிறார். நாத்தான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறார், அது நீதான் அப்படின்னு சொல்கிறார். நீதான் அந்த மனிதன் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துகிறார். அப்போ தான் தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்கிறான். தன் மன்னனாக இருக்கிறான், அதிகாரத்தில் இருக்கிறான், ஆணவத்தோடு இருக்கிறான், தான் நினைப்பதை அடைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதை அடைந்தும் கொள்கிறான். இப்போ இது நாம் செய்வது தவறு என்று கூட உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்து பெத்சபாவை தன்னுடைய மனைவியாக அவன் மாற்றிக்கொள்கிறான். இப்போ கடவுள் நாத்தான் மூலமாக உணர்த்துகிறான். நாத்தான் ரொம்ப அருமையாக இந்த கதை மூலமாக, அது நீ தான், உன்கிட்ட நிறைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள், நீ ஒரு சாதாரண படிவினுடைய மனைவியை ஆசைப்பட்டவனையும் நீ மனைவியாக்கி கொண்டாய். மனம் வெம்பி அழுகிறான், தான் செய்வது தவறு என்று சொல்லி உணர்ந்து கொள்கிறான். அதுதான் அங்கே தான் அந்த வித்தியாசமே இருக்கிறது. சவுல் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளவில்லை, மாறாக தாவீது தன்னுடைய தவறை ஒற்றுக்கொண்டு கடவுளிடம் மன்னிப்பை கேட்கிறான். ஆனால் அதற்கான தண்டனையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். கடவுள் சொல்கிறார், நீ செய்ததற்கு அதற்கான தண்டனை உனக்கு வழங்கப்படும், அதற்கான தண்டனையும் பெற்றுக்கொள்கிறான். அது கடவுளுடைய விருப்பம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிற தாவீது தன்னுடைய தவற்றிற்காக நோன்பு இருந்து சாக்கூடை அணிந்தி அவன் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பாவம் செய்கிறோம், நாம் அந்த பாவத்திற்கு மனம் வருந்துகிறோமா? பழைய ஏற்பாட்டில் கடவுள் செய்யக்கூடிய தவற்றிற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய பகுதிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு பிறகு கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக கழுவாயாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுக்கிறார். இங்கே நாம் செய்கிற பாவத்திற்கு தண்டனை அல்ல, மாறாக மன்னிப்பு கிடைக்கிறது, மன்னிப்பு கிடைக்கிறது. இங்கே நாத்தான் நீதான் அந்த மனிதன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த ஏரோது அவரை சாட்டையடிலாம் கொடுத்து அந்த மக்கள் முன்பாக நிப்பாட்டி அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், இதோ மனிதன். இங்கே நாத்தான் நீதான் அந்த மனிதன் என்று சொல்லி தாவீதை நீ தவறு செய்தா என்று சுட்டி காட்டுகிறார். இங்கே நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக எந்த தவறும் செய்யாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சாவை ஏற்பதற்கு முன்பாக அதற்கு கையளிக்கப்பட்டு மக்கள் முன்பாக அங்கு குற்றுயிரும் கொலையுரியுமாக அவர் நிற்கும் பொழுது, இரத்தம் வடிந்து நிற்கும் பொழுது ஏரோது இதோ மனிதன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கு ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். இங்கே தாவீது தான் செய்த தவற்றிற்கு தண்டனை ஏற்றுக்கொள்கிறான், மனம் வருந்துகிறான். பின்பு கடவுள் மன்னித்து அவனுக்கு ஆசிரியை வழங்குகிறார். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய தண்டனையாக நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனையாக அந்த தண்டனை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனி மனிதனாக அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை கடவுளிடமிருந்து பெற்றுத் தருவதற்காக இந்த மண் உலகத்திற்கு வந்தார். இப்போது நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்குரிய அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள எல்லா தகுதியும் நமக்கு இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவது. நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்துகிறோமா? நாம் செய்வது தவறு என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்கிறோமா? அதுதான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே நான் செய்வது தவறு, என்னுடைய இயலாமையால் என்னுடைய பலவீனத்தினால் நான் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளும், என்னை மன்னித்து விடும், அதிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி கடவுள் சொல்லும் பொழுது உங்களுக்கு அவர் தண்டனை கொடுக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பார். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்காக இருக்கிறேன். இன்னுமா என் மேலே நம்பிக்கை வரல? நற்செய்தி பகுதியில் வாசிக்கிறோம், சீடர்கள் பயப்படுகிறார்கள், நாமும் பயப்படுறோம். பாவம் செஞ்சுட்டு நம்முடைய ஏழாமையில் பாவம் செஞ்சுட்டு ஐயோ இதுக்கு என்ன நான் தண்டனை வரப்போதோ, எனக்கு இதனால தான் கடவுள் இப்படி என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் நம்மளை பயமுறுத்துவாங்க. இப்போ உன் வாழ்க்கையில் இது நடக்கிறது இதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடவுள் நம்மை தண்டிக்கக்கூடியவராக இல்லை, அந்த தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் வைக்க வேண்டியது அவர் மீது நம்பிக்கையை மட்டும்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பை கேட்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு பரிபூர்ண மன்னிப்பை கொடுக்கிறார், அருளையும் ஆசீர்வாதத்தை நிரம்ப கொடுக்கிறார். குறிப்பாக இந்த நாளில் இளைஞர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் தாங்கள் எப்படிப்பட்ட பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அறியாமல் அவர்கள் தவறான வழிகளில் நிறைய பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர். அப்போது நாம் அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அவர்களுக்கு நாம் சொல்லுவோம், நீ உன் நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது வை, கண்டிப்பாக அவர் உன்னை மாற்றுவார்,
உன்னை அழைத்து கொள்வார், உன்னை அன்புள்ள சீடனாக மாற்றுவார் என்று சொல்லி இன்று அந்த இளைஞர்களை மீண்டுமாக ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டியக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கடமை நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது. நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அவரால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாத இளைஞர்களை மீண்டுமாக நாம் ஆண்டவரிடம் அழைத்து வரக்கூடிய பணியை நாம் செய்யும் பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் சேர்த்து பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மனதில் நிறுத்தியவர்களாக அன்பிற்குரியவர்களே, அவர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பை வேண்டுவோம். தாவீதின் மீது எவ்வாறு அவர் அருளையும் ஆசிரியம் பொழிந்தாரோ அந்த தாவீதின் வழிமரபுல தான் நம்ம ஆண்டவர் கிறிஸ்து நம்ம வருகிறார். அப்படிப்பட்ட பாவம் செய்த ஒரு மனிதனுடைய தலைமுறையில் தான் வழிமுறையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த மண்ணுலகிற்கு வருவதாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாவம் செய்தவருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் அருளையும் கொடுக்கிறார் கடவுள். நமக்கு கொடுக்காமல் அவர் சென்று விடுவாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அவருடைய பிள்ளைகள் நாம் அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து கடவுளிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் புனிதர் ஜான் போஸ்கோவின் நினைவு கொண்டாட்டத்திற்காக உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மறை நிகழ்வுகளில் பங்கு பெறுவதன் வழியாக உமது அன்பின் எடுத்துக்காட்டுகளை நாங்கள் பிரதிபலிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில்
அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் துண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் புனித டோன் போஸ்கோவுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் இளைஞர்களுக்கு பாதுகாவலராக அவர் இருக்கிறார். நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களையும், உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களையும் சிறப்பாக தவறான வழியிலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய, தவறான வழிகாட்டுதலினால் ஆண்டவரிடமிருந்து விலகி சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த நாளிலே ஆண்டவரிடம் மீண்டும் அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை இந்த அப்பரசத்திலே நாம் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளிச்சருளும். எங்கள் அனைவர் மீது மறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அளித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திரள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக புனித ஜான் போஸ்கோ அவர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோடு இருக்கிறோம். இளைஞர்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறான வழியிலே சென்று கொண்டிருந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதும், தெருவோரங்களில் வாழ்ந்த சிறுவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களுக்கு கல்வியை பயிற்றுவித்து இளைஞர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு அற்புதமான புனிதருடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே சிறப்பாக நாம் இளைஞர்களுக்காக இந்த நேரத்தில் இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவரிடம் ஜெபித்து மன்றாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமன். விதிக்குரியவர்களே, யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஆண்டவராக கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ படகிலே செல்லும் பொழுது புயல் அடிக்கிறது. அவரோடு இருந்த சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவரை சாக போகிறோமே என்று சொல்லி பயப்படுகிறார்கள். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கடலையும் காற்றையும் புயலையும் கடிந்து கொண்டு அவற்றை அமைதியாய் இருக்கச் செய்கிறார். சீடர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள்? பயப்படாதீர்கள், இன்னுமா என் மீது நம்பிக்கையில்லை என்று சொல்கிறாரே. இதோ இன்று வாழக்கூடிய இளைஞர்களை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடியவர்கள் பல்வேறு வழிகளிலே தவறான வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நல்வழிப்படுத்த உம் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக மன உறுதியோடு வாழ இதோ எங்களுடைய இளைஞர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம்.
தாயும் அவரே தந்தையும் அவரே, தாயும் அவரே தந்தையும் அவரே, தாளாட்டுவார் சீராட்டுவார், தாளாட்டுவார் சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, இதோ தாய் தந்தை கைவிட்டாலும் இதோ நீர் கைவிடாத ஆண்டவராக கண்ணின் மணி போல் எங்களை காத்து வருகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய இளைஞர்கள் அத்தனை பேரையும் பாதம் சமர்ப்பித்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இளைஞர்கள் எதிர்கால வாழ்விற்காக இந்த நேரத்தில் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். பல்வேறு நேரங்களிலே அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன உறுதியற்றவர்களாக வாழ்ந்து நம்பிக்கையற்ற அந்த இளைஞர்கள் பல்வேறு நேரங்களிலே தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். இதோ பல்வேறு கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு நீரே அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்க இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் நல்லதொரு வேலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாறு இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்வை பற்றிய பயணத்தை, தாங்கள் எந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற தெளிவை, அறிவை, ஞானத்தை அந்த இளைஞர்களுக்கு கொடுத்துடலாம். அன்பு ஆண்டவரே, இந்த உலகப்போக்கான வாழ்க்கையிலே வாழ்ந்து சிக்குண்டு தவிக்கிற இதோ போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களை பாதம் சமர்ப்பித்து நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த போதையினுடைய அடிமைத்தனத்திலிருந்தே விடுவிட்டு ஆண்டவரே, அவர்கள் பாதமும் பயணத்தை நோக்கி அவர்கள் திரும்ப இந்த நேரத்திலே ஆண்டவரை இளைஞர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களையும் நம்முடைய திருக்கரங்களால் தொட்டு ஆசைப்படுத்தி அருளும். இதோ இந்த நேரத்திலே இணையத்தின் வழியாக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் பாதம் நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை இதோ ஆண்டவரை ஜெபிக்க மாட்டேது, திருப்பலிக்கு வர மாட்டேங்குது, இதோ தவறான வழியில் போகுது என்று சொல்லி போதைக்கு அடிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதோ அத்தனை இளைஞர்களையும் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய ஆற்றலால், உம்முடைய திருக்கரங்களால் அந்த இளைஞர்களை தொட்டு ஆசீர்வதித்தருளும். இதோ படித்துவிட்டு வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய பல்வேறு இளைஞர்களை இந்த நேரத்தில் சிறப்பாக பாதம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கனவை நிறைவேற்றிக் கொள்ள அவர்களுக்கு புது நம்பிக்கையை, ஆற்றலை கொடுத்தருளும். பாதம் அவர்கள் தங்களையே அர்ப்பணித்து ஆண்டவரே என்னை வழி நடத்தும், நீரே எங்களுக்கு வழியாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு உண்மையாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு வழியாக இருக்கிறீர் என்று சொல்லி இந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே திரும்பி உம்மிடம் வருவதற்காக இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த இளைஞர்களை நம்பிதான் இந்த எதிர்காலம் இருக்கிறது, இந்த இளைஞர்களை நம்பிதான் இந்த நாடு இருக்கிறது, இந்த இளைஞர்களை நம்பிதான் இந்த சமூகம் இருக்கிறது, இந்த இளைஞர்களை நம்பிதான் இந்த சமயம் இருக்கிறது. ஆகவே தங்களை மாற்றிக்கொள்ள, தங்களை உம்முடைய அன்பான சீடர்களாக அவர்கள் மாற்றிக்கொள்ள இந்த நேரத்தில் இளைஞர்கள் அத்தனை பேரையுமே பாதம் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இத்திரு உணவு எங்களுக்கு ஊட்டமளிப்பதா, அதனால் புனித ஜான் போஸ்கோவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எங்கள் இதயங்களிலும் செயலிலும் சகோதரத்துவ அன்பையும் உண்மையும் ஒளியையும் நாங்கள் வெளிப்படுத்துவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைக்கடல் ஒளிர் மீனே, செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கன்னி, மோட்ச நெறி கதவே வாழி. நிலை பெயரா கன்னி, மோட்ச நெறி கதவே வாழி. வானவர் கபீரியலின் ஸ்துத்ய மங்கள மொழியேற்பாய், ஸ்துத்ய மங்கள மொழியேற்பாய். சாவுறு தீமையெல்லாம் நீக்கி நன்மைகளை அளிப்பாய். சாவுறு தீமையெல்லாம் நீக்கி நன்மைகளை அளிப்பாய். கடல் ஒளிர் மீனே, செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கன்னி, மோட்ச நெறி கதவே வாழி. நிலை பெயரா கன்னி, மோட்ச நெறி கதவே வாழி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.